நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி மே தின பேரணிக்கு லட்சக்கணக்கில் அணிதிரண்ட மக்கள். பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட ஜனாதிபதி வியட்நாம் பயணம். தேசபந்துவை கொலை செய்ய சதி. பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட ஜனாதிபதி வியட்நாம் பயணம். வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 4ஆம் தேதி வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். அதற்காக ஜனாதிபதி நாளை இரவு நாட்டிலிருந்து புறப்படுகிறார். வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 55வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த விஜயம் இடம்பெறவுள்ளது. இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரையும் சந்திக்க உள்ளார். மேலும் கோசிமிங் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் வெசாக் தின கொண்டாட்டங்களிலும் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையொன்றையும் வழங்க உள்ளார். இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி மே தின பேரணிக்கு லட்சக்கணக்கில் அணிதிரண்ட மக்கள். மகிந்த ராஜபக்ச அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவார். நாமல் சவால். மொட்டு கட்சியின் தற்போதைய போக்கை கண்டு அரசாங்கம் பயந்தாலும் தனது கட்சி ஜனாதிபதியை கண்டு பயப்படவில்லை என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மே தின கூட்டம் நேற்று நொகேகுடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது உரையாற்றிய நாமல் ராஜபக்ச தற்போதைய அரசாங்கத்தின் கீழேயே ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவார் என கூறினார். நாங்கள் ஏமாற்றுதலை சகித்து கொண்டோம், இப்போது எழுந்து நிற்போம் என்ற கருப்பொருளை கொண்ட பேரணியில் சிபி ரட்நாயக்க மற்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். தொடரூந்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்து, ஒருவர் பலி. அகங்கம தொடரூந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள தொடரூந்து கடவையில் முச்சக்கர வண்டி ஒன்று தொடரூந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பெலியத்தவிலிருந்து அனுராதபுரம் மற்றும் வவுனியா நோக்கி பயணித்த தொடரூந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண் 62 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தேசபந்துவை கொலை செய்ய சதி. காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை கொலை செய்வதற்கான திட்டம் ஒன்று தீட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக தேசபந்து தென்னக்கோனுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குழு உறுப்பினருமான கஞ்சிப்பான இம்ரான் இதற்கான திட்டத்தை தீட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது. தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மாதிபர்
அதிபராக கடமையாற்றிய போது போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான விசேட வேலை திட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அதனை அடிப்படையாக கொண்டே இந்த கொலை சதி திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குற்றச்செயல் வரம்படிகள் சட்டமூலத்தை சான்றுபடுத்தினார் சபாநாயகர். குற்றச்செயல் வரம்படிகள் சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன கையொப்பமிட்டு சான்றுபடுத்தியுள்ளார். குற்றச்செயல் வரம்படிகள் சட்டமூலத்தின் 2வது மதிப்பீட்டு விவாதம் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்றதுடன் 2வது மதிப்பீட்டை தொடர்ந்து குளிர்நிலை விவாதத்தில் ஆராயப்பட்டது. இதன் பின்னர் 3வது மதிப்பீட்டின் போது குறித்த சட்டமூலம் வாக்கெடுப்பின்றி திருத்தங்களின்றி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமூலம் 1வது மதிப்பீட்டுக்காக கடந்த 3ஆம் மாதம் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்டமூலம் 2025ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க குற்றச்செயல் வரம்படிகள் சட்டமாக அமலுக்கு வருகின்றது. ஒருநாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ளும் 24 மணி நேர சேவையை தற்காலிகமாக நிறுத்த நடவடிக்கை. ஒருநாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்காக 24 மணி நேரம் செயற்படும் சேவை எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நிறுத்தப்படுகிறது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் ஒரு நாளில் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான 24 மணி நேர சேவை எதிர்வரும் 3 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாகவே இந்த சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஒரு நாள் பொது சேவைகள் மட்டுப்படுத்தப்படும் என்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிலாபம் தெதிருஓயாவில் நீராட சென்ற இருவர் மாயம், தேடும் பணிகள் தீவிரம். சிலாபம் தெதிருஓயாவில் நீராட சென்ற ஐவரில் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 3 பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடகஸ்தோட்டை மற்றும் கலகெதிர பகுதிகளைச் சேர்ந்த 20 மற்றும் 22 வயதுகளை உடைய இருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரதேசவாசிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து காணாமல் போனோரை தேடும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஒரு தொகை தங்கம், வெள்ளி என்பன பதில் காவல்துறை மா அதிபரிடம் கையளிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டு இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு தொகை தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பதில் காவல்துறை மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அங்குரேகொட இராணுவ தலைமையகத்தில் வைத்து இவை ஒப்படைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்களுக்கு விநியோகிக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாய்கள், படுக்கை விரிப்புகள் பறிமுதல். மன்னார் அடம்பன் பகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாய்கள் மற்றும் படுக்கை விரிப்புகள் அடம்பன் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. 1400 பாய்கள் கொண்ட 28 பொதிகளும் 1400 படுக்கை விரிப்புகள் கொண்ட 14 பொதிகளும் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து சுவர்ணபுரி கிராமத்தில் உள்ள கைவிடப்பட்ட ஒரு வீட்டில் நேற்று காவல்துறையினர் சோதனைகளை மேற்கொண்டனர். கைப்பற்றப்பட்ட குறித்த பொருட்கள் தேர்தலை இலக்கு வைத்து வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததென ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவன் மரணம், 5 பேரிடம் வாக்குமூலம் பதிவு. சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் 5 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 16 மாணவர்கள் இன்று வாக்குமூலம் வழங்க உள்ளனர். இதேவேளை உயிரிழந்த சரித் தில்சான் என்ற மாணவனின் மரணத்துக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் ஆழமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வலியுறுத்தியுள்ளது. மாணவனின் மரணம் தொடர்பில் சமணவெல மற்றும் புசல்லாவை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சூழலை பாதிக்கும் நீர்வாழ் உயிரினங்களை சட்டவிரோதமாக கொண்டு வந்த 3 கைது. சுற்றுச்சூழல் அமைப்பை பாதிக்கக்கூடிய 3500க்கும் மேற்பட்ட நீர்வாழ் உயிரினங்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சுங்க திணைக்கள நீர்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த நபர்கள் தாய்லாந்திலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவை மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்ததாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்ணும் 2 ஆண்களும்
மியாங்குட பகுதியில் மீன் வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுபவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சிங்கப்பூர் செவிலியுள்ள ஆமைகள், சிவப்பு வால் கொண்ட மீன்கள், முதலை போன்ற வடிவம் கொண்ட மீன்கள், பல வகை நத்திகள் மற்றும் பன்றி மூக்கு போன்ற மூக்கினை கொண்ட ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விசாரணைகளின் பின்னர் இந்த நீர்வாழ் உயிரினங்கள் மீண்டும் தாய்லாந்துக்கு திருப்பி அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. மின்சாரத்தில் இயங்கும் முந்துருளிகளை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நீக்கம். புத்தம் புதிய மின்சாரத்தில் இயங்கும் முந்துருளிகளை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு நாயகத்திடமிருந்து அனுமதி பெறப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை நீக்கி வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சில வாகனங்கள் மீதான இறக்குமதி தடையை தளர்த்தி நிதியமைச்சு புதிய வர்த்தகமானி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் பணிப்பின் பேரில் வெளியாகியுள்ள புதிய வர்த்தகமானி அறிவித்தலின்படி முன்னர் நிலவிய தடையின் காரணமாக துறைமுகங்களில் தேங்கியுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கு வழி சமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 முதல் அமுலுக்கு வரும் வகையிலான இந்த வர்த்தகமானியின் கீழ் வேறு நாடுகளில் பதிவு செய்யப்படாத புதிய உந்துருளிகளை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக மணல் கடத்திய 4 பேர் கைது. சட்டவிரோதமாக மணலேற்றி சென்ற சம்பவங்கள் தொடர்பில் 4 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இடம்பெற்ற 3 வெவ்வேறு சம்பவங்களில் கிளிநொச்சியைச் சேர்ந்த 2 பேர், வாழைச்சேனையைச் சேர்ந்த 2 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய நேற்று பிற்பகல் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பன்னங்கண்டி பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் அனுமதி பத்திரமின்றி உளவு இயந்திரம் ஒன்றில் மணலேற்றி சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 24 வயதான கிளிநொச்சி மருதநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதேவேளை நேற்று மாலை வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவலடி பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் அனுமதி பத்திரமின்றி லொரியொன்றில் மணலேற்றி சென்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 46 மற்றும் 51 வயதுடைய வாழைச்சேனை பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்று மாலை கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பன்னங்கண்டி பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு சுற்றி வளைப்பில் அனுமதி பத்திரமின்றி உளவு இயந்திரம் ஒன்றில் மணலேற்றி சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 37 வயதான கிளிநொச்சி மருதநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அந்தந்த பிரிவில் உள்ள போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கிளிநொச்சி வாழைச்சேனை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மின்சாரம் தாக்கி மாமனாரும் மருமகனும் பலி. திருகோணமலை ஈச்சிலம்பட்டு சூரிய நகரில் மின்சாரம் தாக்கியதில் 29 மற்றும் 47 வயதான 2 பேர் மரணித்துள்ளனர். காணி உரிமையாளரான 47 வயது நபர் வயலில் பொருத்தப்பட்டிருந்த யானை தடுப்பு மின்வேலியை சுத்திகரிப்பு செய்த போது மின்சாரம் தாக்கியுள்ளது. அவரை மீட்க முற்பட்ட அவரது மகளின் கணவரான 27 வயதுடைய இளைஞரும் மின்சார தாக்குதலுக்கு உள்ளானார். பின்னர் அவர்கள் இருவரும் ஈச்சிலம்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலைவழி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.